வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் முதல் T20 மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமான அப்டேட் ஃபைனல் டீம் எல்லாமே டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதே போல நீங்க இது வரைக்கும் விசல் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹெட் டு ஹெட் என்ட்ரி ஃபீஸ்ல வந்து நிறைய இது பாத்தீங்கன்னா கம்மியான என்ட்ரி ஃபீஸ்ல கொடுத்துருக்காங்க. ஒரே கிளிக்ல நிறைய கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கு. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மொஹாலி பிச்சை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் மேட்ச் வந்து T20 இன்டர்நேஷனல் மேட்ச் வந்து ரொம்ப கம்மியா தான் நடத்திருக்காங்க. IPL அதெல்லாம் ஓகே, பட் இன்டர்நேஷனல் மேட்ச் பாத்தீங்கன்னா 6 தான். அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2, பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து 4 டைம் வின் பண்ணிருக்காங்க. 0ல இருந்து 150க்குள்ள 4 இன்னிங்ஸ், 169க்குள்ள 2 இன்னிங்ஸ், 189க்குள்ள பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ், 190 பிளஸ் பாத்தீங்கன்னா 6 இன்னிங்ஸ். இந்த கிரவுண்ட் வந்து பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா சூப்பரா பேட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணிரும். ஹை ஸ்கோர் இந்தியா 206 ரன் அடிச்சிருக்காங்க. லோ ஸ்கோர் சவுத் ஆப்பிரிக்கா 149 ரன் அடிச்சிருக்காங்க. ஆவரேஜான ஸ்கோரா நீங்க 180ல இருந்து 200 வரைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த பிட்ச்ல. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் நீங்க பார்க்க போறோம் இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கில்லு, ரோஹித் சர்மா, விராட் கோலி, திலக் வர்மா, ரிங்கு, ஜித்தி சர்மா, முகேஷ் குமார், ஆவேஸ் கான், குல்தீப் யாதவ், பிஷ்னோய் சிங். ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குர்பஸ், ஜசா, இப்ராஹிம் சட்டா, ரஹ்மத் ஷா, ஒமர் ஜாய், நபி, முஜிப், நூர் அகமது, நவீன் உல்கா, ஃபருக்கி, அடுத்து வந்து ஃப்ரெட் மாலி. நம்ம ரஷீத் கான் வந்து இன்னமும் எனக்கு கன்ஃபார்மா அவர் பிளேயிங் லெவல்ல இருப்பாரா இல்லையா எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஸோ அதனால அவர் பிளேயிங் லெவல்ல இருந்தாருன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி டீம் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஹோம் பிச் இந்தியா பிச் அப்படிங்கிறதுனால நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் இருந்தாலும் ஆப்கானிஸ்தானும் ரீசெண்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் நல்லாவே விளாண்டுட்டு தான் இருந்தாங்க. இந்த வேர்ல்டு கப் கூட பாத்தீங்கன்னா நல்ல டஃப் ஃபைட் கொடுத்து விளாண்டாங்க. ஸோ அதுல இருந்து பார்க்கும்போது நல்ல பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒமர் ஜாய் ஒரு முக்கியமான பிக்ல வந்து இருப்பாரு நமக்கு. ஸோ பேட்டிங்கும் பண்றாரு, ஒரு கணிசமான ஓவர் அதிகபட்சமா பாத்தீங்கன்னா 2 ஓவர் வரைக்கும் பவுலும் நமக்கு வந்து பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முகமது நபி ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாரா இருப்பாரு. பேட்டிங்கும் இருக்கு பிளஸ் பவுலிங் பேக்கப்பும் இருக்கு. பட் பவுலிங் வந்து கண்டிப்பா ஒரு 4 ஓவர் பவுல் பண்ணுவார்னு சொல்ல, அட்லீஸ்ட் ஒரு 2 ஓவராச்சும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். ஸோ அதனால இந்த ஒமர் ஜாய், நபி வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல வந்து ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸா இருக்கிறாங்க. அண்ட் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா ஃபருக்கி. ஸோ விக்கெட் டேக்கிங் பவுலர் ஃபருக்கி வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு விக்கெட்னா கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எடுத்து கொடுத்துருவாரு. அதே மாதிரி இப்ராஹிம் சட்டான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே ஒரு 25ல இருந்து 30 ரன் சாலிடா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. T20 மாதிரி ஆடலனாலும் ஒரு 25 பால்ல 30 ரன் அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய பிளேயர். அதுக்கப்புறம் குர்பாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஸ்கான பிளேயர். அதாவது எல்லா மேட்சுமே இப்போ ஒரு 3 T20 சீரீஸ் இருக்குன்னா ஏதாச்சும் ஒண்ணுதான் சூப்பரா ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. பட் ஒரு சேஃபான ஆப்ஷன்ல எடுக்கணும் அப்படின்னா நீங்க குர்பாஸை தான் பிக் பண்ணி ஆகணும். பட் நீங்க குர்பாஸ்க்கு பதிலா ஜித்தி சர்மா கூட நீங்க வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல போக்கஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா மாலிக். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஆர்ம் பவுலர். ஸோ இவரும் பாத்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் பவுலர் தான். ஓவர் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா 4 ஓவர் பெருசா பண்ண மாட்டாரு. 3 ஓவர் பண்ணாலுமே மினிமம் ஒரு விக்கெட் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கும். இதுதான் ஆப்கானிஸ்தான் டீமோட ப்ரெடிக்ஷன். இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, சுப்மன் கில்லி, திலக் வர்மா இந்த டாப் 4க்கு தான் ஆல்மோஸ்டா போக்கஸ் பண்ணுவாங்க. பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா முகேஷ் குமார் வந்து நல்ல பவுலிங் பண்ணிட்டு இருக்காரு. இந்தியாவோட டெத்ல பவுலிங் பண்ணக்கூடிய சிங், அடுத்து பிஷ்னோய் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஆஸ்திரேலியா சீரீஸ்ல கூட பாத்தீங்கன்னா நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலரா இருந்தாரு. அண்ட் இந்த 4 பிளேயர் பிளஸ் 3 பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்க பிளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் வேணா ஒன்னு ஆவேஸ் கான் இல்ல குல்தீப் யாதவ் வந்து ஒரு ஆளை போக்கஸ் பண்ணி 8வது ஆப்ஷன் ஆயிரும். ஸோ அவ்வளவுதான் நண்பா ப்ரெடிக்ஷன். ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியா பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்க வந்து ரிங்கு, ஜித்தி சர்மாவுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதேதான் இந்தியா பேட்டிங் செகண்ட் பண்ணாங்கன்னா ரிங்கு, ஜித்தி சர்மாவை விட இவங்களுக்கே போக்கஸ் பண்ணுங்க. டாப் 4க்கே போக்கஸ் பண்ணுங்க. மேட்ச் வந்து ஈஸியா முடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அதே மாதிரி நீங்க ஆப்கானிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம சொன்ன ஒரு 6 பிளேயரை மட்டுமே போக்கஸ் பண்ணால் போதுமானதா இருக்கும்.
இப்போ நம்மளுடைய சேஃபான ஸ்மால் லீக் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல சேஃபான ஆப்ஷன் குர்பாஸ் தான். ரோஹித் சர்மா, விராட் கோலி, கில்லு, உமர் சாய், நபி, சிங்கு, நவீன் உல்கா, பிஷ்னோய், ஆவேஸ் கான், முகேஷ் குமார். ஸோ 7 பிளேயர் வந்து இந்தியாவில இருந்தும் 4 பிளேயர் வந்து ஆப்கானிஸ்தான்ல தான் ட்ரை பண்ணியிருக்கோம். உமர் சாய், ரோஹித் சர்மா, சிங் 3 பேருமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சேஃபாகவும் இருக்கும். ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல விராட் கோலி, நபி, முகேஷ் குமார் கூட நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். பட் சேஃபா, ஏன்னா உமர் சாய் வந்து மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன் ஆடுறாரு. ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா கூட ஒரு 30 ரன் அடிச்சா கூட ஒரு 35 பாயிண்ட் அந்த மாதிரி எடுத்து மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ள வந்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஸோ உமர் சாய் இல்ல அப்படின்னா இந்தியாவோட டெத்ல பவுலிங் பண்ணக்கூடிய சிங்கை வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்க. பட் ரீசெண்ட் டைம்ல சிங் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் ஆடிட்டு இருக்காரு. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஃபார் இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் T20 மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ பார்த்து எல்லா நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.